கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அப்போஸ்தலராகிய பவுல் எபேசியர் எழுதின 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு சில சம்பவங்களை தியானித்து பார்ப்போம். இந்த அதிகாரம் எதை பற்றி சொல்லி இருக்கிறதுனா, மனிதன் ரட்சிக்கப்படுகிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அதாவது இங்க மரித்து போய் அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லப்படுகிறதே தவிர மாம்ச மரணம் அல்ல. இந்த ஆவிக்குரிய மரணம் எதனால ஏற்பட்டிருக்குதுன்னா, நம்மளுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். இது ரெண்டுமே நம்மளுடைய கிரியை நிமித்தம் ஏற்படக்கூடியதா இருக்கிறது. இப்படி நம்ம செய்த அக்கிரமும் பாவமும் நம்முடைய ஆவியை மரணத்திற்கு நேரா தள்ளுகிறது. மரணம் ஜீவனா மாறுகிறதற்கு ஏதாவது சொல்லி இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். அவர் மரித்து அப்படியே போகல, மீண்டும் உயிரோடு எழுந்தார். பார்த்தீங்களா? அந்த நேரத்துல அவரோடு கூடவே நாமும் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு கீழே உள்ள வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகவும் அதனாலதான் கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது நம்மையும் உயிர்ப்பித்ததாகவும் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டதாகவும் எடுத்துரைக்கிறார். உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, நான் இங்க ஒரு சில உதாரணத்தை சொல்லி நான் விளக்க விரும்புகிறேன். காயின் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்கும். அந்த 2 பக்கம் நிறைவா இருந்தாதான் அது வேல்யூ உள்ளதா இருக்கும். அதே போலதான் மனிதருடைய ரட்சிப்பு அப்படிங்கிறது 2 பக்கம் போல. ஒன்று தேவனுடைய கிருபை, 2வது நம்மளுடைய விசுவாசம். இதைத்தான் 8வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு. அதாவது 4வது வசனத்திலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க 8வது வசனத்துல தானே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்தோடய நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தாரேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நான் கிஃப்ட் ஒரு டேபிள்ல வச்சுட்டேன். இதுதான் சிலுவையில கிருபையா தேவன் கொடுத்த ரட்சிப்பு. இப்ப டேபிள் மேல இருக்கிற அந்த கிஃப்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை தான் நீங்க சுதந்திரத்துக் கொள்கிறது. அதுதான் உங்களுடைய விசுவாசம். நான் உங்களுக்கு கிருபையா கொடுத்துட்டேன் எனக்காக அப்படின்னு சொல்லி நீங்க சொந்தம் பாராட்டி விசுவாசித்து அந்த கிஃப்டை எடுத்தா மட்டும்தான் அந்த கிஃப்ட் உங்களுக்கு சொந்த பொருளா மாறும். அதை போலதான் சிலுவை மரணத்தினால தேவனானவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்து விட்டார். யார் ஒருவர் என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு சுதந்திர பொருளாக மாறுகிறது. தேவன் செய்ததை விசுவாசித்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.